சந்தோஷமாக எல்லாம் வாங்க. இது இன்னும் நிரம்பலை. எனக்கு எல்லாம் வந்தால் எனக்கு சந்தோஷம்தான். எல்லாருக்கூட சந்தோஷமாக இருக்குது தான். நான் என்ன பண்ணுறேன், சத்சங்கம் நடத்துகிறேன். எல்லாம் வாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, எல்லாம் பேசுங்க, எல்லாம் கேளுங்க, மனசு விட்டு என்ன பண்ணுங்க, பேசுங்க. பப்ளிக்காக சொல்ல முடியாத பதில் என்ன பண்ணலாம், மெதுவாக கூட பேசிக்கலாம். அதுக்கு தான் வச்சுக்கிறேன். இது ஃப்ரீயாக வச்சுக்கிறேன். இது காசெல்லாம் கிடையாது. எதுக்கு, எல்லாம் வரணுன்றது தான். இன்னொன்றும் பண்ணுறேன். நான் அரசியல் கட்சியும் நடத்துகிறேன். எதுக்கு அரசியல் கட்சி வச்சு பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் உதவுறதுக்கு நான் முன்னேற்படணும். இந்த உலகத்தில் உதவணுன்னா நான் காசு கொடுத்து ஓட்டு வாங்கணுன்ற மாதிரி இருக்குது. என்னை ஆதரிச்சாக்கா தான் நான் அவங்களுக்கு உதவ முடியும். என்னை ஆதரிக்கிறதுக்கே நான் பணம் கொடுக்கணும். அப்போ நான் திருநா தான் இருக்க முடியும். அப்போ நான் எங்கன்னா கொள்ளைச்சன் வந்து என்ன பண்ணேன், நான் அரசியல் கட்சியை வளர்க்கணும். பார்க்கலாம், நாலுலேருந்து நான் வந்து உங்களுக்கு நேரலையில் வர பார்க்குறேன். லைவில் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வரதுக்கு பார்க்குறேன். ஸோ அந்த பக்கம் பட் எது நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. அப்படியே நான் கட்சி தலைவர் ஆகிடுவேன். அப்படியே என்னை வந்து நான் முதலமைச்சர் ஆக மாட்டேன். என் கட்சியிலேருந்து யாரோ ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிடுவாங்க. இந்த நாடை நாங்கள் பூச்சிருவோம். ஆனால் நான் நினைக்கிறேன், இந்த நாடை நல்லா இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், சாலைகள்லாம் பெருசாக இருக்கணும். வெளிநாட்டுங்கள்லாம் போகும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரு சிட்டிக்கு போனால் அந்த சிட்டியில் சுற்றி காட்டுறதுக்கு ஒரு பஸ் வச்சு மேலே உட்கார வச்சு சுற்றி காட்டுறான். அந்த இடத்த பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பாரு, என் நாட்டில் அப்படி இல்லை. ஒவ்வொரு பீச்சிலையுமே அந்த தனியாக ஒரு ஐக்கான் வச்சு ஒரு ரோலர் ஒன்று வச்சு மேலே சுத்தத்துக்கு வச்சுக்கிறான். ஒவ்வொரு நாட்டிலையுமே வச்சுக்கிறான். இங்கே போனால் பணங்களை போச்சு வச்சுக்கிறான். எவனோ எப்போவோ செத்து போந்து யாருக்காவது எவனோ இருந்துன்னு போங்க, எவனோ செத்து போன பதிக்கிறதுக்கான இடமாக்கி வச்சுக்கிறானுங்க. என்ன பண்ணல, எனக்கு இந்த ஜாதி இந்த மதம் இந்த கட்சியெல்லாம் நான் சொல்ல வரல. அந்த இடம் ஒரு மனுஷன் செத்து போனால் செத்து போயிட்டு வந்தானே, அதுக்கான அடையாள இடம் அந்தவா வச்சுருப்பீங்க. அப்போ நல்லா இல்லை, வாஸ்துப்படி கூட நல்லா இல்லை. இது ஒரு நாட்டுக்கு வந்தால் பொண்ணை பார்க்கறதுக்கு இடம் சுற்றி பார்க்குற மாதிரி வச்சுருப்பீங்க இல்லை. அது உங்கள் அப்பனாகிறான், உங்கள் மாமனாகிறான், சித்தப்பனாகிறான், உங்கள் பெரிய ஆளாகிறான்ட்டு அதெல்லாம் என்ன பண்ணல. நீங்கள் ஒரு நாட்டை ஒழுங்கா வச்சுக்கல. சாலைகள் பராமரிப்பு நல்ல குண்டும் குழியுமா. திடீர் வண்டி போயிருக்கு, திடம்னு ஒரு ஆட்டோ எடுத்து வந்து உள்ளே விட்றான். அவ்வளோதான், மொத்தமாக நின்றுறானுங்க. அவன் ஆட்டோவிலேருந்து இறங்கி வச்சுன்னு நீ போ இவர் அவங்க போலீஸ்காரர் ஓரத்தில் தம் வச்சுருக்கிற ஓரமாக உட்காந்துன்னு